என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த உலகத்தில் மக்களுடைய குறைகளை தீர்க்க நீதிமன்றம் இருக்கிறது. இந்த நீதிமன்றம் என்ன செய்ய வேண்டும்? மக்களில் தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். நீதியை கேட்டு வருகிறவர்களுக்கு நியாயமானபடி தீர்ப்பு செய்ய வேண்டும். நீதிமன்றமே தவறு செய்யும் பொழுது மக்கள் தங்கள் நியாயத்தை எங்கு எடுத்துச் செல்வார்கள்? இது இந்நாட்களில் உள்ள பிரச்சனை மட்டுமல்ல, அந்நாட்களிலும் இதுதான் பிரச்சனையாயிருந்தது. ஆகவேதான் ஆண்டவர் சரித்திர காலத்திலெல்லாம் நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி அவர்களுக்கு திட்டமும் தெளிவுமாய் சொன்னார், நீங்கள் நீதியும் நியாயமும் செய்ய வேண்டும் என்று. ராஜாக்களை ஏற்படுத்தி அவர்களுக்கு சொன்னார், ஜனங்களுக்கு நீதியும் நியாயமும் செய்ய வேண்டும் என்று. ஆனால் இந்த நியாயாதிபதிகள் எல்லாம் தவறு செய்யும் பொழுது மக்கள் நீதிக்காய் கதறினார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து நமக்காய் ரத்தம் சிந்தி மரித்த பொழுது அவருக்கு ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. ஜட்ஜ்மெண்ட் டு கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த நியாய தீர்ப்பை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 53:8. இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து எடுக்கப்பட்டார். வசனம் சொல்லுகிறது, இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து எடுக்கப்பட்டாரா. ஆண்டவருக்கு இந்த பூமியிலே நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. உலக அரசாங்கம், உலகத்தில் இருக்கிற ஆவிக்குரிய தலைவர்கள் அன்றைக்கு அவரை நியாயம் தீர்த்தார்கள். 3 விதமான காரியங்களை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 33வது வசனம். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. வசனம் சொல்கிறது, அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. ஜஸ்டிஸ் வாஸ் டினைட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உலக அரசாங்கத்தில் அவருக்கு நியாயம் கிடைக்கவில்லை. அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டதாம். இந்த வார்த்தையின் உள்ளத்தை மிகவும் தொட்டது. இந்த அதிகாரத்தில் கந்தாகை என்பவளுக்கு மந்திரியோடு கூட பிலிப்பு பேசிக்கொண்டு போகிறார். இங்கே ஆக்கியோன் எழுதுகிறார், நியாயம் எடுத்து போடப்பட்டது என்று. ஏசாயாவிலே வாசிக்கிறோம், இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் வந்து எடுக்கப்பட்டார் என்று. அதாவது மொத்தத்தில் அவருடைய நியாயம் மறுக்கப்பட்டது. ஜஸ்டிஸ் வாஸ் டினைட். உங்கள் வாழ்க்கையில் கூட உங்கள் நியாயம் மறுக்கப்பட்டு உலக அரசாங்கத்தால் அல்லது உலக நீதிமன்றத்தால் அல்லது குடும்பத்தாரால் கூட இருப்பவர்களால் உங்களுக்கு நியாயமே கிடைக்காதிருக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நியாயம் ஏன் எடுத்து போடப்பட்டது தெரியுமா? உங்களுக்கு நியாயம் செய்யும்படி, உங்களுக்கு நீதி செய்யும்படி. நீங்கள் ஆண்டவர் இயேசுவின் இடத்தில் வந்து தைரியமாய் கேட்கலாம், ஆண்டவரே எனக்கு நீர் நியாயம் செய்யும், உம்முடைய நியாயம் எடுத்து போடப்பட்டதை நீர் எனக்கு நியாயம் செய்யும் என்று நீங்கள் இயேசுவின் இடத்தில் கேட்கும் பொழுது இயேசு நிச்சயமாய் உங்களுக்கு நியாயம் செய்வார். 2வதாக ஆண்டவர் இயேசுவுக்கு மரண தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். யோவான் 19ஆம் அதிகாரம் 7வது வசனம். யூதர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடினால் அந்த நியாயப்பிரமாணத்தின்படியே இவன் சாக வேண்டும் என்றார்கள். மத்தேயு 26:66. உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்று கேட்டான். அதற்கு அவர்கள், மரணத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றார்கள். ஆண்டவர் இயேசுவுக்கு மரண தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. மக்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு ஒரு பிரமாணம் உண்டு, அந்த பிரமாணத்தின்படி இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடினால் இவன் சாக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். மரண தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு இரட்சகருக்கு பூமியில் கொடுக்கப்பட்டது பாருங்கள். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் கூட உங்களுக்கு அநியாய தீர்ப்புகள் வந்திருந்திருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரிடத்தில் வாருங்கள், ஆண்டவரே உமக்கு மரண தீர்ப்பு கொடுக்கப்பட்டது போல எனக்கும் அநியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, என் குற்றங்களை எல்லாம் எடுத்து போட்டு மன்னித்து நீர் எனக்கு தீர்ப்பு செய்யும் என்று கேட்கும் பொழுது உங்களுக்கு நீதி தீர்ப்பை கொடுப்பார். நீங்கள் பிழைத்திருக்கும்படி அனுக்கிரகம் செய்வார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருக்கு மரண தீர்ப்பு கொடுக்கப்பட்ட போதிலும் அது உலகம் கொடுத்த தீர்ப்பினால் அவர் சிலுவையில் அறையவில்லை. அவர் தன்னையே பிதாவின் தண்டனைக்கு ஒப்பு கொடுத்தாராம். ஏசாயா 53:12 வாசிக்க விரும்புகிறேன். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். வசனம் சொல்லுகிறது, பிரதான ஆசாரியர்களோ மக்களோ தேசத்தின் அதிபதிகளோ கொடுத்த தீர்ப்பு நிமித்தம் கிறிஸ்து மரிக்கவில்லை. அவர் தன்னுடைய ஆத்துமாவை தானே மரணத்தில் ஊற்றினாராம். நானே என் ஆத்துமாவை இந்த மரணத்தில் ஊற்றுகிறேன். நான் இந்த உலகத்தை ஆளுகிற ராஜா,
நான் என்னை நானே ஒப்பு கொடுக்கிறேன், இந்த ஜனங்களுக்காக நான் தண்டிக்கப்படுவதற்கு என்னை நானே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னார். தன்னையே தண்டனை தீர்ப்புக்கு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தார். எவ்வளவு பெரிய அன்பு! இதை விட இந்த உலகத்தில் உங்களுக்கு வேறு எந்த அன்பு வேண்டும் சொல்லுங்கள்? இந்த இயேசுவை விட வேறு எவரும் உங்களை நேசிக்க முடியாது. உங்கள் மேல் செலுத்தப்பட வேண்டிய தீர்ப்புகள் அவர் மேல் செலுத்தப்பட்டது. இன்றைக்கு அவரை நீங்கள் நம்பும் பொழுது தீர்ப்புகள் மாற்றி எழுதப்படும். ஆண்டவர் இயேசு உங்களுக்கு புதிய தீர்ப்பை, நல்ல தீர்ப்பை, நீதியின் தீர்ப்பை, இரக்கத்தின் தீர்ப்பை கொடுப்பார். அதற்காகவே அவர் ரத்தம் சிந்தினார். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் ஆண்டவரே, நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து எங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்தார் என்று நாங்கள் எளிதாக வாசித்து விட்டு போய்விடுகிறோம். ஆனால் அவர் எப்படி தண்டிக்கப்பட்டார், எப்படி நியாயம் தீர்க்கப்பட்டார், தம்மை எப்படி மரணத்தில் ஊற்றினார் என்று நாங்கள் தியானிக்கிறோமே. இந்த அன்புக்காக நாங்கள் வாழ உதவி செய்யுங்கப்பா. உங்கள் பிள்ளைகள் வாழ உதவி செய்யுங்க. யாரெல்லாம் இன்றைக்கு கிறிஸ்துவின் பாடு மரணத்தை தியானிக்கிறார்களோ, தன்னுடைய தண்டனை அவர் மேல் சுமத்தப்பட்டது என்பதை விசுவாசித்து தான் விடுதலையானதை நினைத்து நன்றியோடு வாழ உங்களுடைய ஜனங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்கள் ஜனங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் தண்டனையை கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். உங்களுக்காக அவர் மரித்தார், நீங்கள் வாழ்ந்திருக்கும்படி. ஆண்டவர் இயேசுவை நம்புங்கள். இரக்கமும் நீதியும் உள்ள தீர்ப்பை கிறிஸ்து உங்களுக்கு கொடுப்பார். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.